வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 9க்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் யூடியூப் சேனலை இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோவை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போ மேட்டருக்கு வருவோம். யூடியூப்பில் கண்டென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் மேஜரான விஷயம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறோமோ அதில் தான் வந்துட்டு நம்ம வீடியோஸை கன்சிஸ்டண்ட்டாக போடணும். நீங்கள் இடையில வந்துட்டு உங்களோட கண்டென்ட்டெல்லாம் மாற்றினீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராப் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, குக்கிங் வீடியோஸ் மட்டுமே போட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 குக்கிங் வீடியோ போட்டிங்க, இல்லை ஒரு 100 வீடியோஸ் போட்டிங்க. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் மாற்றிட்டீங்க. ஸோ குக்கிங்லேருந்து அப்படியே வேறு ஒரு கண்டென்ட்டுக்கு மாறிட்டீங்க. ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டாக இருக்கலாம். நீங்கள் சம் கோச்சிங் கொடுக்குற மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணுறீங்க. இட் மே பி நார்மல் சப்ஜெக்ட்ஸ் 10th +2 இல்லைனா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இப்படி ஏதாவது எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக எஜுகேஷனல் கண்டென்ட்டாக வேறு கண்டென்ட்டாக மாற்றி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்துட்டு ரொம்பவே பேக் அடிக்கும். அதாவது உங்களுக்கு என்ன தான் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் வியூஸ் வந்து சுத்தமாக வரவே வராது. திருப்பி இந்த புது கண்டென்ட் நீங்கள் போடுறீங்க இல்லையா, அந்த கண்டென்ட் பிடிச்ச வியூவர்ஸ் வந்து எப்போ அதிகமாக உங்களோட சேனலுக்கு வராங்களோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு வியூஸ் அதிகமாக போகும். ஸோ குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10,000 பேர் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கண்டென்ட்டை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்தது வேறு ஒரு விஷயத்துக்காக. ஸோ நீங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்காம நீங்கள் வேறு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த கண்டென்ட் நம்ம வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுல கான்ஷியஸாக இருங்க. தெளிவாக டெசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இடையில மாற்றினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் கரெக்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்ஸில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 2 விதமான கண்டென்ட்ஸ் இருக்குது மேஜராக. ஒன்று வந்து ட்ரெண்டிங் கண்டென்ட்டு, இன்னொன்று வந்துட்டு எவர்கிரீன் கண்டென்ட்டு. ஸோ நம்ம எந்த ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணாலும் யூடியூப்பில் நீங்கள் எவ்வளோ சேனல்ஸை பார்த்துருப்பீங்க. எந்த சேனலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, நான் சொல்கிற இந்த 2 பிரிவுகளுக்கு கீழே தான் வந்துட்டு வரும். ஏதாவது ஒரு பிரிவுகளுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டில் நடக்கிற விஷயங்கள், நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்கள், அது பொலிட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை வேறு சோசியல் அவேர்னஸ் வீடியோஸ், இப்படி இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள். இப்போ கரண்ட்டில் வந்து ஏதாவது அப்ளிகேஷன்ஸை பற்றின வீடியோஸ், டெக்னாலஜிஸை பற்றின வீடியோஸு, ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்டிங் கண்டென்ட்டில் வரும். ஸோ ட்ரெண்டிங் கண்டென்ட்டில் நீங்கள் சேனலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ மட்டும்தான் வியூஸ் போகும். ஸோ அந்த கண்டென்ட், அந்த டாபிக் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் வியூஸ் அதுக்கு அதிகமாக போகும். நாளடைவில் வந்துட்டு அதுக்கான வியூஸ் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிரும். ஸோ குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ட்ரெண்டிங் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு வியூஸ் அதிகமாக போகும். இன்னொரு சைடு எவர்கிரீன் கண்டென்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 10 வருஷம் ஆனாலும் சரி அதுக்கப்புறமும் அந்த வீடியோவுக்கு வியூஸ் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எவர்கிரீன் கண்டென்ட்டு. மேபி நீங்கள் அப்லோட் பண்ணி ஆரம்பத்தில் வியூஸ் போகாமல் இருக்கலாம், பட் போக போக அதிகமாக வியூஸ் போகும். அண்ட் எப்போவுமே வியூஸ் போய்கிட்டே இருக்கும் அந்த டைப் ஆஃப் வீடியோஸ்க்கு. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, விளாகிங்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கன்னியாகுமரிக்கு போயிட்டு ஒரு விளாக் எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க உங்கள் சேனலில். அந்த விளாகை வந்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட மக்கள் பார்ப்பாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கன்னியாகுமரி இருந்துச்சுங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஆர்வமாக நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்போயுமே அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ எவர்கிரீன் கண்டென்ட், ட்ரெண்டிங் கண்டென்ட், இந்த 2 கண்டென்ட்டில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் நாளைக்கு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை இப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போவே முடிவு எடுத்துருங்க. ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இது முழுக்க உங்களோட விருப்பம் தான், உங்களோட சாய்ஸ் தான். இதில் 2த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் யூடியூப்பில் சீக்கிரம் வியூஸை கெயின் பண்ணணும், பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டிங் கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரெண்டிங் கண்டென்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கான அந்த ஒரு ரீச் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரத்தில் கிடைக்கும். பட் வியூஸ் வந்து அப்போதைக்கு தான் போகும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பெர்மனெண்ட்டாக நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் வியூஸ் போய்கிட்டே எல்லாம் இருக்காது. ஸோ குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு மட்டும் தான் வியூஸ் போகும். பட் நீங்கள் சீக்கிரமே வந்துட்டு ரீச் ஆகுறதுக்கு அந்த ட்ரெண்டிங் கண்டென்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்க, ஆல்ரெடி வந்துட்டு ஃபேமஸாக இருக்கீங்க, இன்னும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேபி ட்ரெண்டிங் கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம்.
இன்னொரு சைடு நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கீங்க அப்படின்னா எவர்கிரீன் கண்டென்ட்டை சூஸ் பண்ணிடுங்க. எப்போயுமே அதுக்கு வியூஸ் போய்கிட்டே இருக்கும், எப்போயுமே உங்களுக்கு ரெவன்யூ வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல் டைம் யூடியூபராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா தயவு செஞ்சு எவர்கிரீன் கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா ட்ரெண்டிங் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, அதில் ட்ராபேக்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எவர்கிரீன் கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கண்டென்ட் தான் மேஜரான கண்டென்ட்ஸு. இதுக்கு கீழே நிறையா பிரிவுகள் இருக்குது, ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த எபிசோட்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட்டுக்கும் எவர்கிரீன் கண்டென்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கு, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த ஒரு எபிசோடில் வந்து வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.